மார்க்கெட்ல 16 ஜிபிக்கு ஒரு போனை லான்ச் பண்ணிருக்காங்க 10,000 ரூபாய் பட்ஜெட்ல. நீங்க என்னடா அதை கவர் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ ஒரு வழியா இப்ப வாங்கியாச்சு. Infinixhot30i இந்த மொபைலை 9,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ற பேர்ல பண்ணாங்க. பட் இந்த மொபைல் உண்மையிலேயே அந்த 16 ஜிபி, அதாவது வந்து சொல்லக்கூடிய வகையில் 8 ஜிபி இருக்கா, கூடவே அந்த 8 ஜிபி ஸ்டோரேஜ் சேர்ந்தா உண்மையிலேயே 16 ஜிபிக்கான வேலையை இதை பண்ணுதான்னு பார்க்க போறோம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பாக்ஸ்ல இருந்து போனை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் நல்லா இருக்கே அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா 9,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இவங்க லான்ச் பண்ணாங்க இல்லையா. இப்போ ஆக்சுவலி வந்து பிரைசிங் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஸோ 10,000 ரூபாய்க்கு இந்த டிசைன் நல்ல டிசைனுங்க. ஆனால் இந்த டிசைனை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இருக்கு. Realme 2 தான். பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. கையில் எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாக்ஸி டிசைன் தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல டிசைன். இதுல LCD டிஸ்பிளே தான் வந்து தந்திருக்காங்க. பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உடைய சப்போர்ட் இருக்கு. HD+ ரெசல்யூஷன் மட்டும் தான் இதில் வந்து இருக்கு. யூஸ் பண்ணும்போது இன்டோர்ல அதிகமான பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இன்டோர்ல பிரச்சனை இல்லை. அவுட்டோர்ல அதுவும் டைரக்ட் சன்லைட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் மோசமாக தான் வந்து இருக்கும். LCD இது இண்டோரில் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. பட் அதுலேயுமே நீங்கள் ஒருவேளை யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து LCD பின்னாடி வந்து அந்த லைட் எமிட்டிங் வந்து இருக்கும் இல்லைங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைட் தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒயிட் வந்து அடிக்குது. உங்களுக்கு அந்த பிளாக்ஸ் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஹையர் FPSலாம் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க யூடியூப்ல அப்படின்னா நெட் ஸ்லோவாக இருக்கா இல்லை டிஸ்பிளே அப்படி இருக்கான்ற அளவுக்கு உங்களுக்கு டவுட் வரும். பட் அது டிஸ்பிளே தான். ஏன்னா டிஸ்பிளேல அது ப்ளே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதுவும் தப்பு. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதோடைய குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இவங்க 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் நமக்கு MediaTek உடைய Helio G37 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அன்டுடோராக ரன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு வந்து வருது. பட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸரை வச்சு நீங்கள் கேமிங் எல்லாம் கண்டிப்பாக வந்து விளையாட முடியாது. ஸோ கேமிங்காக இது யூஸ் பண்ண முடியுமா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்காக வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து கிடையாது. ஓரளவுக்கு ரொம்ப லோ கிராஃபிக் செட்டிங்ஸ்ல வச்சு நீங்க வந்து கேம்ஸ் விளையாடிக்கலாம். மற்றபடி நீங்க வந்து ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. HDலேயே ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. நார்மலான கேம்ஸ் சும்மா கேஷுவலா விளையாடுறதுக்கு மட்டும் ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கும். பட் அதுலயுமே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இதுல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் குறிப்பா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக்கும் இருக்கு. பட் சிங்கிள் மைக்ரோஃபோன் தான் இருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கிடையாது. ஸோ கால் குவாலிட்டியில கண்டிப்பா உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இதுல இந்த பட்ஜெட்ல 128 ஜிபி ஸ்டோரேஜ் அப்படின்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். பட் இந்த 128 ஜிபி அப்படின்றது eMMC ஸ்டோரேஜ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. UFS கிடையாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது லாங் டர்ம் யூசேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். பட் ஸ்டில் ஹையர் வேரியன்ட் ஸ்டோரேஜ் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு ப்ளஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மொபைலில் இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் அவங்க சொன்ன விஷயம். 16 ஜிபிக்கான ரேம் இருக்குன்னு பாக்ஸில் போட்டிருந்தாங்கல்ல. உண்மை என்னன்னா 8 ஜிபிக்கான ரேம் இருக்கு அஃபிஷியலா. 8 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரேம். நார்மலா எல்லா பிராண்டுமே வந்து பண்ணக்கூடிய அதே கிமிக் தான் இவங்க பண்றாங்க. பட் அதை வந்து வெளிப்படையா சொல்லி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம 16 ஜிபி வந்து செக் பண்ண வேணாம். 8 ஜிபி எப்படி இருக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். 8 ஜிபி ரேம்ல மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மெமரியில சின்ன ஆப்ஸ் மற்ற விஷயங்களை வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து லோட் ஆயிடுதுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்லீக்கா தான் இருக்கு. நல்லா வந்து சின்ன ஆப்ஸ்ல வந்து மூவ் ஆகுறதெல்லாம் ஸ்மூத்தா இருக்கு, பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் ஹெவியான ஆப்ஸோ கொஞ்சம் கேம் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா லோட் பண்ணக்கூடிய கேம் எல்லாம் நீங்க வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா மெமரியில இருந்து வந்து கிளியர் ஆகுது. 8 ஜிபி ரேமாவே இருந்தாலுமே 2.5 ஜிபி வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்க்கு வந்து போயிடும். ஸோ மீதி ரேம் தான் உங்களுக்கு வரும். எக்ஸ்ட்ராவா நீங்க அந்த 8 ஜிபி வந்து விர்ச்சுவல் ரேமை யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன ஆப்ஸ்க்கு மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெரிய கேம்ஸ் விளையாடுறதுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அண்ட் இதுவும் அதுல பேடா தான் இருக்கு. எந்த போனா இருந்தாலுமே அதுல முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா XOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு OS வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஓன் OS தான். Android 12 மேல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த OS பத்தி தான் நான் பண்ணும்போது இந்த Infinix ஸ்மார்ட் போனை கவர் பண்ணும்போது எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே அவங்க பேசிக்கா, அதாவது வந்து மக்களுக்கு அடிப்படையா தேவையான ஒரு சில விஷயங்கள், எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயங்கள், யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு சில இருக்கு பாத்தீங்களா. அதை இவங்க இன்னுமே வந்து கரெக்டா வந்து கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில ஆப் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு போய் டீயே குடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனே ஆகுது. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஆப் டிராவருக்குள்ள போகும்போது நீங்க கிளிக் பண்ணிட்டு டப்பு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. நான் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் போன் என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் போன்ல நான் வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா போக்குவது இது 11,000 ரூபாய், இது 10,000 ரூபாய். ஸோ நான் ரெண்டுத்திலுமே சைட் பை சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆப் டிராவர் ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன், ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். எவ்வளவு ஸ்லோவா வந்து இந்த Infinix ஸ்மார்ட் போன்ல இந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்குன்றது இங்கே வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. இது வெறும் இதுல மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல இதை நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஆப் ஓபன் ஆகிறதா இருக்கட்டும், க்ளோஸ் ஆகிறதா இருக்கட்டும், நீங்க ஸ்விட்ச் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த லேக் வந்து இருக்கு. ஸோ 8 ஜிபி ரேம் உடைய காம்பினேஷனா
இல்லை இதோடைய ப்ராசஸரா இல்லை இவங்களுடைய யூஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய காம்பினேஷனும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். ஏன்னா 8GB RAM இவங்க கொடுத்துருக்கிறது LPDDR4S RAM கொடுத்துருக்காங்க. அதை சஃபர் பண்ணுறதுக்கு இன்னொரு நல்ல ப்ராசஸரோ கரெக்டான ஆப்டிமைசேஷன் இருந்திருந்தால் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மொபைலாக வந்து இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்க இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் இருந்தாலுமே நீங்கள் அதிகமாக கேமராவில் எதிர்பார்க்க முடியாது. பட் இதில் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இருக்குது, பின்பக்கமாக 3 இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. பட் இருக்கிற கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேங்க. இந்த பட்ஜெட்டில் ஓகே டீசென்ட் எனஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ரொம்ப அதிகமாக வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நிறைய இடங்களில் டீடைல்ஸ் கிடையாது. அந்த கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நார்மலாக தான் வந்து இருக்குது. அண்ட் ஃபேஸில் அந்த ஷார்ப்னஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கின் டோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிடையாது. செல்ஃபி கேமராவில் ஓகே டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ணுற அளவுக்கு 2 கேமராவும் வந்து கிடையாது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் ப்ளோட்வேர்ஸாகவே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம், டெக்னோ, அந்த ஐடெல் இவங்கெல்லாம் ஒரே கம்பெனி தான். இவங்களும் இன்ஃபினிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே கம்பெனி தான். இவங்களுடைய அந்த டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஆப்பெல்லாம் வந்து ஆப்புடைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறாங்கலாம் வந்து முன்ன இஷ்யூஸ் வந்தது. அந்த மாதிரி சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. பட் இதெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணதா என்னன்றது எனக்கு தெரியல. ஒரு சில ஆப் மட்டும் தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ எல்லா கம்பெனியும் வந்து ப்ளோட்வேர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே இருக்குது. அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி கண்டிப்பாக HD டிஸ்பிளேல உங்களுக்கு 1.5 நாள் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லக்கூடாது, 10 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு இந்த மொபைலை பற்றின கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டி செக்ஷனாக இருக்கட்டும், ட்விட்டர்லேயே இருக்கட்டும், 3 இடத்துலையும் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கேட்டிருந்த கேள்விகள் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ஒரு கேள்வி மிஸ் ஆயிடுச்சு. பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. 10,000 ரூபாய்க்கு இந்த பில் குவாலிட்டி ஓகே தாங்க. பட் இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என்னுடைய பர்சனலாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் 11,000 ரூபாய் பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் பண்ணாலுமே இதில் முக்கியமான காம்ப்ரமைசஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் வந்து இருக்குது. நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும். அதனால தான் எங்கள் டீமில் யாராச்சும் இதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது உங்களுடைய விருப்பம். இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எதுலாம் வந்து சொல்லிட்டேன். ஸோ இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். ஓரளவு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வாங்கக்கூடிய அளவில் நல்லா பண்ணல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.